அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பதிவுல நம்ம பார்க்கலாம். இப்போ ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளா சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல தாங்க இருந்தாரு. பொதுவா சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது சில விஷயத்துல உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், சில விஷயத்துல நன்மைகளை கொடுக்காது. ஆண் பெண் வகையில உறவுகள் வகையில நன்மைகளை கொடுக்கும், புதுசா ஆண் பெண் உறவுகள்லாம் கொடுக்கும். அதனால மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஆண் பெண்ணால சுகங்கள் கிடைக்கிறதுக்கான நன்மைகளை சுக்கிரன் உருவாக்குவாரு. அதனால மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும். ஆனா சுக்கிரன் 8ல இருந்தா சிலர் வீடு கட்ட முடியாது, வீடு மாற்றவே முடியாது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையவே வரும். வீடு கட்டிக்கிட்டே இருந்தா தடங்கல்கள் வந்துடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில நோய் நொடி வரணும்னு இருக்கும், ஏதாவது ஒரு வகையில நோய் நொடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இவ்வளவு நாளா இருந்துச்சு. ஆனா மாசி 1ஆம் தேதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9வது ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க. அதுக்கு பிறகு சுக்கிரன் 9ல இருந்தா உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கு. நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில தான் குரு பகவான் இருக்கிறாரு. பொதுவா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா 12ல இருந்தா நிறைய விரயங்கள் ஏற்படணும் அப்படிங்கிற விதி இருக்கு. அதனால ஏகப்பட்ட காசு பணம் உங்களுக்கு விரயம் ஆகிறதுக்கான சந்தர்ப்ப வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும். சிலருக்கு குழந்தைகள்னால விரயங்கள் வரலாம். குழந்தைகள் படிப்பு செலவுக்கோ ஏதாவது ஒரு வகையில மருத்துவ செலவுக்கோ பணம் செலவாறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. சிலருக்கு கோர்ட்னால செலவுகள் வரணும் அப்படின்னு இருக்கு. ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகள் தானாகவே தேடி வரும், அதனால கூட செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு பேங்க் சம்பந்தப்பட்ட இடத்துல கடன் வாங்கி இருப்பீங்க, கடன் கட்ட முடியாம இருக்கலாம். அப்போ அந்த பேங்க்காரங்க நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. நகை கடன் கட்ட கூட நோட்டீஸுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்துல இருக்கு. அதே மாதிரி கோவில் வகையில செலவுகள் ஏற்படணும் அப்படின்னு இருக்கு. ஏதாவது கோவிலுக்கு போகணும், தான தர்மங்கள் செய்யணும், அந்த மாதிரி வகையில உங்களுக்கு செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த செலவுகள் ஆகும் அப்படிங்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலுமே கையில் தங்காது சிலருக்கு இந்த மாசி மாதத்துல. அப்போ வர்ற காசு ஃபுல்லா செலவாகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விதி உங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சேமிப்புகள் ஏற்படவே ஏற்படாது. சேமிப்புகள் எப்பதான் ஏற்படும் அப்படின்னா குரு பகவான் ஏப்ரல் மாதத்துலதான் பயிற்சி ஆகுறாருங்க. அதற்கு பிறகுதான் உங்களுக்கு விரைய செலவுகள் குறையும் அப்படின்னே சொல்லலாம். அது வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு விரைய செலவுகள் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த செக்கு கொடுக்குற விஷயத்தெல்லாம் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. ஏன்னா நீங்க செக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி அடுத்தவங்க செக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கினாலும் அந்த பண மோசடி ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதனால செக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஈடுபடுறதுல உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் இந்த லைன்ல கூட நீங்க போகவே கூடாது. அதுல போனாலுமே உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கவே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்த வழிகள்ல போகாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. ராகு 11ல இருந்தா எடுத்த காரியங்கள் ஈஸியாக நீங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. சின்ன முயற்சி எடுத்தாலுமே அதுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. எதிர்பாராத காரியங்கள்ல கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அறியாம செய்யற காரியங்கள்ல கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ராகு 11ல இருந்தா அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற விதியும் இருக்கு. அதனால ராகு பகவான் இந்த 2024 ஃபுல்லாவே உங்களுக்கு லாபஸ்தானத்திலே தாங்க இருப்பாரு. அப்போ
உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே ராகுனால உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5வது ராசியில தான் இருக்காரு. கேது 5வது இடத்துல இருந்தா புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புத்திர தோஷம் அப்படின்னா குழந்தை கிடைக்காதா அப்படின்னா குழந்தை பிறக்கும். இவ்வளவு நாளா குழந்தை இல்லை அப்படின்னா இப்போ குழந்தைக்காக முயற்சி பண்ணாலும் குழந்தை பேரு கிடைக்கும். ஏற்கனவே குழந்தைகள் பிறந்திருந்தா அந்த குழந்தைகள் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூட்டுனால வரக்கூடிய நோய்கள் மட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக தான் இருக்காரு. 10ஆம் அதிபதி சனி பகவான் 10வது இடத்திலேயே இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 10வது இடம் தான் தொழில் ஸ்தானம். அப்படி இருக்கும் பொழுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. இப்போ ஒருத்தவங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே பிசினஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிசினஸை டெவலப் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். ஏதாவது பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னாலும் அதெல்லாம் பண்ணிக்கலாம். நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சிலருக்கு பிசினஸே இருக்காது. பிசினஸ் இல்லாதவங்களுக்கு புதுசா பிசினஸ் துவங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எண்ணங்கள் வந்தா நீங்க தாராளமாக பிசினஸ் தொடங்கலாம். அப்படி பிசினஸ் நீங்க தொடங்குறீங்கன்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. குறிப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், வேற இரும்பு ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட தொழில், மில்லு சம்பந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரியான தொழில்கள், பலசரக்கு கடைகள், மளிகை கடைகள், இத மாதிரி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 10ஆம் அதிபதி 10லே இருக்கும் பொழுது நல்ல பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க. அப்போ 10ல சனி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தால மிகுந்த யோகங்கள் உங்களை தானாக தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவா 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த மாசி மாதத்துல அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் ஒரு சிலருக்கு தானாக தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்க போகுது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அரசாங்க அதிகாரிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அரசியல்வாதிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அரசியல் இருக்கவங்களுக்கு பட்டம் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிஷப ராசியை சேர்ந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் சூரிய பகவான் உருவாக்கி தருவாருங்க. ஒரு சிலருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். நீங்க வாங்கணும் அப்படின்னா தாராளமா வாங்கிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு சூரியன் பண்ணி தருவாரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். புத பகவானை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் மாசி மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகி இருப்பாருங்க. அப்போ புதன் 10ல இருந்தா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு. ஏன்னா புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி. அப்போ 2ஆம் அதிபதி அப்படிங்கிறது பணத்தை கொடுப்பவர் அவர்தான். புதன் நன்றாக இருந்தால்தான் உங்களுக்கு பணம் வரும். அப்போ இந்த மாதம் புதன் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்காரு. அப்போ பொருளாதாரம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடன் காட்சிகள் இருந்தாலும் கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கு. ஒரு சிலருக்கு கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு, பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி துறையில வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஐடி ஃபீல்டுல கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்குவோம். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காருங்க. 7ஆம் அதிபதி 9ல தான் இருக்காரு. 7ஆம் அதிபதி 9ல இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா 7ஆம் அதிபதி 9ல இருந்தா நம்ம திருமணம் முடிஞ்சிருக்க கணவன் மனைவிக்குள்ள மிகுந்த யோகங்களும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். கணவனுடைய உறவினர்களால, மனைவியினுடைய உறவினர்களால, அவங்க வீட்டார்கள்னால மிகுந்த யோகங்களும் நல்ல பலன்களும் கைகூடி வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் செவ்வாய் செய்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்க போகுது.
செவ்வாய் 9வது ராசியில இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய தந்தைக்கு மட்டும் இந்த மாதத்துல நிறைய குழப்பங்கள் வரும். நிறைய கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு இழப்பீடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்கள் தந்தை இந்த மாதத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக டென்ஷன் ஆகி கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அதனால யார் கூடயாவது சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய தந்தையுடன் பேச்சுவார்த்தையை நீங்க பண்ணும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கிறது சீரும் சிறப்புமாக இருக்க போகுது. அப்போ கிரக நிலைகள் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றும் பெரிய சிக்கல்களாக இருக்கிற மாதிரி இல்லைங்க. அப்போ இந்த மாசி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நீங்க நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நடந்து மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்துல உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமைய நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.